வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் 29ஆம் தேதி நைட்டு, சரிங்களா, நேற்று நைட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான தகவலும் கூட. ஸோ இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கான சொல்யூஷனும் அதுக்கான பெட்டரான விஷயமும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான அப்டேஷன் மட்டும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கிளியரான அப்டேஷன் A to Z எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எஸ்பிஓவில் ரெகுலராக நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும், சரிங்களா. ஸோ நோட்டீஸ் போர்டில் ஆல்ரெடி நைட்டு கொடுத்துருக்காங்க 11 மணிக்கு. ஸோ இந்த 29 மினிட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஆடியோ கம்பல்சரி கேளுங்க. ஒரு சிலருக்கு டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகலைன்னா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. நம்ம சேனல்லையும் போட்டிருக்கு. செக் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க. இல்லை இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றியும், பேமெண்ட் எப்போ போட போகிறாங்க அப்படின்றத பற்றியும், ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஸோ அவங்களுக்கு எந்த பேசிஸில் அமௌண்ட் வரப்போகுதுன்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து பேமெண்ட் என்றைக்கு போட போகிறாங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி, அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கன்ஃபர்மேஷன் வந்து அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் நான் திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா. ஸோ 1 or 2 days அப்படி இப்படின்னு ஆனாலும் கூட நம்ம எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் வந்துடும். ஸோ என்றைக்கும் வரலைன்ற விஷயம் நடக்காதுன்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, ஒர்க்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரே டைமில் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகாது, பேட்ச் வைஸை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து நாங்கள் ஆடியோவில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரெகுலராக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷனை, சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ரீஃபண்டபிள் கேர்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டில் நிறைய பேர் வந்து மெயில் மூலிமா ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ யாரெல்லாம் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ரீஃபண்டபிள் அவங்க பே பண்ண அமௌண்ட் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ரெஃபரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெஃபரல் மூலிமா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. மேபி நீங்கள் ஒரு 2 ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 500 நீங்கள் 1000 உங்களுக்கு க்ரெடிட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகிட்டு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே இல்லை. இதில் ஒர்க் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு டிடெக்ட் ஆகாது. உங்களுக்கு டவுன்லைனில் யாராவது ரீஃபண்ட் வாங்கி வெளியே போயிடுறாங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகாது. பட்டு யார் வந்து ரீஃபண்டபிள் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு கீழே ஏதாவது ரெஃபரல் கொடுத்துருந்தால் மட்டும் அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு ரிட்டர்ன் போகிறாங்க. பட் அந்த ரெஃபரல் அமௌண்ட்டுன்றது கம்பெனி வந்து கொடுக்கறது தான். ஏன்னா கம்பெனி க்ரோத்துக்காக கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் அந்த ரெஃபரல் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் கம்பெனியை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ அந்த ரெஃபரல் அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம், டிடெக்ட் ஆகி தான் உங்களுக்கு பேலன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. மற்றபடி இதில் கண்டினியூ பண்ணுறவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. அவங்களுக்கான அமௌண்ட் என்ன இருக்கோ அது அப்படியே கரெக்டாக வரப்போகுது, சரிங்களா. ஸோ அடுத்து ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீஃபண்டபிளுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு க்ரெடிட் ஆனதுமே அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஓவில் இருக்கிற கமாண்டர் மூலியமாகவோ ஏதாவது ஒரு மூலிமா அதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் கம்பெனிக்கு. அப்படி தெரியப்படுத்தும் போது தான் உங்களுக்கான அந்த ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் வேலெட்டில் இருக்கும் இல்லையா. ஒரு சிலருக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டும் இருக்கும், ஒரு சிலர் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு எவ்வளோவா இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்துச்சுன்ற விஷயத்த கம்பெனிக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும், சரிங்களா. அது எப்படி தெரியப்படுத்தணுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அப்டேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன். அதில் வந்து 6000 மெம்பருக்கு மேலே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 800 மெம்பர்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து 500 மெம்பர் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, 500 பேர். ஸோ அதில் இன்னும் வந்து கம்மி பண்ணி ஒரு 300 மெம்பர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்தளவுக்கு வந்து புரிதலோடு கரெக்டாக, ஏன்னா நிறைய மக்கள்
எந்த மாதிரியான ஒர்க்குன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிற அளவுக்கு யாராலெல்லாம் முடியுமோ ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 300 மெம்பர் அந்த 800ல் அதையும் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு பை மெயில் மூலிமா உங்களோட கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் அது 10 days கூட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட்டீஸ் போர்டில் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி யாராவது நிறைய குரூப்பில் எல்லாருமே இருப்போம். அதாவது கமாண்டர், டீம் லீடர்ஸ், ஸ்பான்சர் அப்படின்னு நிறைய பேர் இருப்போம். ஸோ இதில் யாராவது டவுட் ஏதாவது குரூப்பில் கேட்குறாங்க அப்படின்னா யாரும் ரிப்ளை பண்ண வேண்டாம். அதாவது ரிப்ளை மீன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கிளியர் பண்ணலாம். பட்டு நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்றது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி அவங்கள நோட்டீஸ் போர்டில் போயிட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அது கரெக்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எஸ்பிஓவில் ரெகுலராக ஒரு இன்கம் எடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் வர தகவலை கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக இதில் இன்கம் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் நிறைய பேர் யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் கூட எல்லா விஷயமும் யூடியூப் சேனலில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. முடிஞ்ச வரைக்கும் நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் யூடியூப் சேனலும் பார்க்குறோம் சார் அப்படின்னாலும் பார்த்தாலும் ஓகே தான். இருந்தாலும் நோட்டீஸ் போர்டை ரெகுலராக கிளியராக கேளுங்க. அதில் ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. பட் யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த அப்டேஷனுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.